கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 4 நாள் 3 நாள் நினைக்கிறேன், இந்த 3 நாள் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா 19 கோடி ரூபாங்கிறாங்க. இவர் வந்து குட்டி தனுஷ் மாதிரி இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ்ல பாதி இவர் பண்றாரு அப்படிங்கிறாரு. இவர் பண்றது எல்லாமே கியூட்டா இருக்குங்கிறாங்க. இந்த பையன் எப்படி சார் நடிப்பான், எனக்கு என்னமோ பெருசா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்ப வந்து வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு, இல்ல நான் ஆடிஷன் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், நிச்சயமா இந்த நீங்க எதிர்பார்க்கறதை விட பல மடங்கு பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சோடனே தனுஷ் வந்து கேட்டிருக்காரு கென் கர்னாஸ்டா, ஏன் அவ்வளோ அவசரப்படுற கென், நீ இன்னும் ஒரு 2-3 படம் வந்து ஏடியா யார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு நீ இது பண்ணலாமே, இதை ஏன் அவசரப்படுறேன்னு கேட்டிருக்காரு. ஒரு மாதிரி முரட்டுத்தனமான ஆளு, ரக்கடான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு மனுஷனா மாத்தி சினிமா பிரபலமா மாத்தி இன்னைக்கு அரசியல்வாதி வரைக்கும் கருணாஸ் வந்திருக்காருன்னா அதுக்கு வந்து காரணமே பாலா. எப்படின்னா ஒருத்தர் வித்தியாசமா இருந்தா உடனே பாலா வந்து செலக்ட் பண்ணி அவரோட படத்துல போட்டுவாரு. அப்படி இல்லை, நந்தா படத்துல வந்து லொடுக்கு பாண்டின்னு ஒரு கேரக்டர் இருந்துருக்கு. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், யூத் படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்த ஒரு சின்ன வயசில் கென் கருணாஸ் அவர்கள் வந்து டிரெக்டராக இருந்து, ஆக்டராக இருந்து, சிங்கராக இருந்து ஒரு படத்தில் நடித்து இப்போ அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த பெருமையெல்லாம் யாரும் சேரும் அப்படின்னு ஒன்று இருக்கிறது போக, இவர் எப்படி பண்ணியிருக்காரு இந்த ஒரு விஷயத்த அப்படின்றத சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டுட்டு இருக்கு. எப்படி வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இந்த யூத் படம்? ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 4 நாள் 3 நாள் நினைக்கிறேன், இந்த 3 நாள் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா 19 கோடி ரூபாங்கிறாங்க. வேர்ல்டு வைடு வந்து யூத் படம் வந்து 19 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 4 கோடி ரூபாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு சின்ன படம், ஒரு புதுமுகங்கள் நடித்த படம், புதுசாக இயக்கியிருக்கிறார். அந்த படத்தை ஃபஸ்ட்டு டைமாக வந்து கென் கர்னாஸ் இயக்கியிருக்கிறாரு. பெரிய பிரபலமான நடிகர்கள்லாம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இன்றைக்கி வந்து 4 நாளில் வந்து 19 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கிற போது மிகப்பெரிய வெற்றி படம் யூத்து தான், அப்படி தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக வந்து கென் கர்னாஸ் வந்து சினிமா துறைக்கு வந்துட்டார். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து குட்டி தனுஷ் மாதிரி இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தனுஷோட பெர்ஃபார்மன்ஸில் பாதி இவர் பண்ணுறாரு அப்படிங்கிறாரு. இவர் பண்ணுறது எல்லாமே க்யூட்டாக இருக்குங்கிறாங்க. ஒரு ஸ்கூல் பையன் கிட்டத்தட்ட ஒரு 3 பேரை லவ் பண்ணுற மாதிரியா ஜாலியாக கலகலன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்க படம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சீரியஸாக ஃபேமிலி ட்ராமா அந்த எல்லாத்தையும் அழுத்தமாக வந்து ரொம்ப அற்புதமாக வந்து கென் கர்னாஸ் சொல்லிப்பார். நடிக்கிறது முக்கியம் கிடையாது, டைரக்ட் பண்ணுறது அதை விட முக்கியம். அனுபவமே இல்லாமல் டைரக்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. தனுஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அசுரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கென் கர்னாஸை வந்து அந்த முக்கியமான கேரக்டர் தனுஷோட பையன் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் செலக்ட் பண்ணியிருந்தார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கென் கர்னாஸை பார்த்து தனுஷ் வந்து அவ்வளோ நம்பிக்கை இல்லை தனுஷ்க்கு. வந்து அவர் டேரக்டர்கிட்ட கேட்டுக்கார், வெற்றிமாறன் கேட்டுக்கார், என்ன சார் இது ஒரு முக்கியமான கதாபாத்திரம், இதுக்கு போய் நீங்கள் வந்து இந்த சின்ன பையனை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் அந்த பையன் எந்த படத்துலையும் நடித்ததில்லை, இது இந்த கதாபாத்திரம் ரொம்ப அழுத்தமான கதாபாத்திரம், படத்துக்கே ஒரு டேர்னிங் பாயிண்டான கதாபாத்திரம், இந்த பையன் எப்படி சார் நடிப்பான், எனக்கு என்னமோ பெருசாக நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு, இல்லை நான் ஆடிஷன் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், நிச்சயமா இந்த நீங்கள் எதிர்பார்க்கறதை விட பல மடங்கு பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சோடனே தனுஷ் வந்து அவர் நினச்ச அந்த கால்குலேஷன் தப்புங்கிறத புரிஞ்சிருக்காரு. அதாவது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக வந்து படத்தில் பண்ணியிருப்பார். அதாவது நீங்கள் வந்து இந்த அசுரன் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த கென் கர்னாஸோட கேரக்டரு அது அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருப்பார். முதல் படம் நடித்த மாதிரியே தெரியாது, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து தனுஷோட நல்லா ஜெல் ஆகிட்டார். தனுஷ் கென் கர்னாஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பா பையன் மாதிரி. தனுஷ் இப்போ யாத்ரா லிங்கா மாதிரி பார்த்தீங்கன்னா கென் கர்னாஸ் வந்து பையன் மாதிரி. தனுஷ் வந்து ரொம்ப பிரியமாக வந்து கென் கர்னாஸோட பழக ஆரம்பிச்சிட்டார். இவரும் அண்ணா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. தனுஷோட திருச்சிற்றம்பலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராயனு, நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம், இந்த படத்துல எல்லாம் கென் கர்னாஸ் வந்து தனுஷோட உதவி இயக்குனராக வேலை பார்க்கல, ஆனால் தனுஷோட கூடவே இருந்தார். அண்ணா இது என்னண்ணா, ஏன்னா அந்த ஷாட் எடுத்தீங்க, அண்ணா இந்த ட்ராலி ஏன்னா போட்டிங்க, இப்படின்னு வந்து பல விஷயங்களை வந்து தனுஷ்கிட்ட உரிமையாக கேட்டு வந்து கென் கர்னாஸ் தெரிஞ்சுக்கிட்டார். ஒரு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கற்றுக்கிட்டாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த யூத் கதையை ரெடி பண்ணிட்டு நானே நடிக்க போகிறேன், நானே டைரக்ட் பண்ண போகிறேன்னு தனுஷ்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. தனுஷ் வந்து கேட்டுக்காரு கென் கர்னாஸ்ட, தம்பி இது வந்து ஏன் அவ்வளோ அவசரப்படுற கென், நீ இன்னும் ஒரு 2-3 படம் வந்து ஏடியா யார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு நீ இது பண்ணலாமே, இதை ஏன் அவசரப்படுறேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இல்லைண்ணா நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. அப்பையும் தனுஷ்க்கு வந்து பெரிய நம்பிக்கை இல்லை.
அதாவது நடிக்கிறது ஓகே, டைரக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம். தனுஷே பார்த்தீங்கன்னா பல படங்களுக்கு அப்புறம் தான் டைரக்ட் பண்ண வந்தார். அப்படி இருக்கும்போது இது இப்போ பண்ணி ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கு தனுஷ்க்கு. ஆனால் அந்த படத்தை முழுசாக அந்த படத்தை யூத்தை பார்த்தப்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது மேடையிலே வந்து பார்த்தீங்கன்னா கென் கருணாஸை பாராட்டியிருக்காரு. நான் அன்னைக்கும் சந்தேகப்பட்டேன், ஆனால் பிரமாதமாக நடித்தார் அசுரனில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ கூட பார்த்தீங்கன்னா 2-3 படம் ஏடியா ஒர்க் பண்ணிட்டு பண்ணேன்னு சொன்னேன். ஆனால் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம், நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவருடைய ப்ரொமோஷனுக்கு, அந்த யூத் பட ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர் காசே வாங்காமல் மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. காசு வாங்காமல் மியூசிக் போட்டு கொடுக்கறது ரொம்ப பெருசு இல்லை. அதில் இந்த முட்டை கலக்கின்னு ஒரு சாங் வந்து அந்த படத்தில் போட்டு கொடுத்தாரு பாருங்க, அந்த படத்துக்கே பெரிய மைலேஜ் அந்த சாங் தான். அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா கென் கருணாஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், டான்ஸ் எல்லாம் ரொம்ப லைட்டர் வெயிட்டில் ரொம்ப பிரமாதமாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சுண்டி இழுக்கிற மாதிரி வந்து கென் கருணாஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் இந்த யூத் படம் அப்படின்னா, அந்த யூத் படம் வந்த 4 நாள்லேயே வந்து 19 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குன்னா மிகப்பெரிய வெற்றி படம். இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, அடுத்த பிரதீப் ரங்கநாதன் வந்து கென் தான் அப்படிங்கிறாங்க, குட்டி தனுஷ் வந்து கென் தான் அப்படிங்கிறாங்க. அப்படி வந்து சினிமா உலகமே வந்து கென் கருணாஸை வந்து தலையில் தூக்கி கொண்டாடுற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு யூத். உண்மையிலேயே அந்த ஒரு இடத்த கென் பிடிச்சிட்டாரா இல்லை இதுக்கப்புறம் பிடிச்சிருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த முதல் படத்திலே ஒருத்தவங்களுடைய ஒரு லட்சணம் தெரிஞ்சு போயிருமா. அதாவது ஒரு படம், அதில் நடிக்கிற விதம், அந்த படத்தை எடுத்த விதம், அந்த படத்தில் பாடியிருக்காரு, அந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும்போது அது பெரிய லெவலில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டிங்கன்னா ஆடியன்ஸோடு நீங்கள் போய் கனெக்ட் ஆயிடுவீங்க. அப்படி தான் வந்து கென்னெல்லாம் வந்து ஆல்ரெடி கருணாஸ் அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக இருந்திருக்கிறாரு. அவரோட பையன் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய அடையாளம் கென்னுக்கு பொறுத்த வரைக்கும். ஒரு புதுமுகமாக இருந்தால் கூட கருணாஸ் பையன்பா அப்படின்னும் போது அது நிச்சயமாக ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு மைலேஜ் கென்னுக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குது. படத்தை பார்க்குற எல்லாருமே நல்லா இருக்கு, யூத் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த யூத் நல்லா இருக்குங்கிறத டாக் வந்துருச்சு பார்த்தீங்களா. அது எப்போவுமே அப்படின்னா அந்த ஹீரோவை பிடிச்சாதான் அந்த டாக் வரும். ஒரு படத்தில் ஒரு ஹீரோவோட நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அது மாறும். அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே கனெக்டாக இருக்காங்க. அடுத்து கென் என்ன பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கூட இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் சார், இந்த ஒரு யூத் படம் வந்து நிறைய சப்போர்ட் இல்லாமல் நடந்துச்சு. ஏன்னா அப்பாவோட சப்போர்ட் பெருசாக இல்லை, நானாக பண்ணேன்ற மாதிரி போனாலும் ஏதோ ஒரு இடத்துல எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த யூத் படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுமா, சினிமாவில் ஒரு நல்ல டேலண்ட் இருக்காங்க அப்படின்னா பல பேர் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இது இயல்பாகவே சினிமாவில் நடக்கிற விஷயம் தான். கருணாஸ் பையங்கிறது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு தான், ஒரு அடையாளம் தான். ஆனால் உங்களுக்கு திறமை இருக்கணும். உங்களுக்கு திறமை இருந்தால் தான் அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அந்த ப்ரொமோக்கெல்லாம் தனுஷ் வந்திருந்தார்ல, அன்றைக்கி 102 டிகிரி ஃபீவர் தனுஷ்க்கு. ஆனால் கென் கூப்பிட்டுருக்காரு, நம்ம வந்து போகணும், இதுக்கு ஒத்துக்கிட்டோம், போகணும், நிச்சயமாக அந்த பையனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது அந்த ஒரு நம்பிக்கையை வந்து தனுஷ்க்கு கொடுக்குறாரு பாருங்க. அந்த ஒரு அஃபெக்ஷன் வந்து தனுஷ்க்கு வந்து கென் கருணாஸ் மேலே வருது பாருங்க. அதுதான் வெற்றி. அதனால என்ன பண்றாரு, குளிச்சுட்டு ஃபீவரோட ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனில் நடத்தி கலந்துக்கிட்டு கென் கருணாஸை பற்றி பாராட்டி 4 விஷயங்களை சொல்லி, படத்தை பற்றி 4 விஷயங்களை சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாரு. ஒரு தனுஷ் மாதிரி பெரிய நடிகர் மேடையில் வந்து பேசும்போது அதை எல்லாருமே பார்ப்பாங்க, அதை எல்லாருமே நம்புவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை வந்து தனுஷ் பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு பெரிய சப்போர்ட்டு. அது மாதிரி வெற்றிமாறன் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த படத்துக்கும் அவ்வளோ சீக்கிரமாக போய் சர்டிஃபிகேட் கொடுத்துட மாட்டார். ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாரு, ஒரு பாராட்டு கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் காசே வாங்காமல் யாருமா பண்ணுவா, இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளமா. ஒரு மியூசிக் டேரக்டர் ஜிவி பிரகாஷ் ஒர்க் பண்ணார்னா அவர் பேக்கேஜே பார்த்தீங்கன்னா பல கோடிகள். அப்படி இருக்கும்போது ஜிவி பிரகாஷ் சும்மாவே வந்து அந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல டேலண்ட்டு, ஒரு நல்ல பையன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல பையன், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான், எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது அந்த பையன் மேலே அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கே பல முனையிலேருந்து வந்து சப்போர்ட் வரும். இப்போ இந்த படம் வந்து கென் கருணாஸ் நடிக்க போகிறாரு, டைரக்ட் பண்ண போகிறாருன்னு ஒரு புது பையன் தான். அந்த பையன் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கார். ஸோ இதெல்லாமே கென் மேலே இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை 100% கென் வந்து காப்பாற்றிட்டார். பல மடங்கு, அதாவது 4 கோடினா இன்னைக்கு 4 நாள்லே வந்து 20 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா பாருங்க எத்தனை மடங்கு, 5 மடங்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் வந்து இதனுடைய சேட்டலைட் ரைட்ஸு, அதர் லாங்குவேஜ் ரைட்ஸு, டிஜிட்டல் ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 4 கோடியில் எடுத்த படம் 50 கோடியை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸை கொடுத்துருக்காரு, எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அன்றைக்கி வந்திருக்காரு
இருக்கார் கென்னு. ஆனால் சார் கென் கருணாஸ் வந்து நடிச்சு அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் பேசுகிற விதம், அவர் கொடுக்குற இன்டர்வியூலாம் பார்த்து எப்படி ஒரு பையன் முதல் படத்துலேயே ஹீரோவாக நடிச்சு இந்த அளவுக்கு பண்ணுறான்னு பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவோட ஒரு ஜாடை அப்படியே இவர்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லும்போது தான் கருணாஸ் எப்படி வந்தார், இதே போல தான் அவரும் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கருணாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு படிப்படியாக மேலே வந்தார். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளி கருணாஸ். எனக்கெல்லாம் தெரிஞ்சு கருணாஸ் நான் சொல்கிற அந்த 90களின் தொடக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஆளே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருப்பார். ஒரு மாதிரி கருப்பா ஒல்லியா சிறுத்த உடம்பா, முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக வெட்டியிருப்பாரு. இந்த ஆப்பிரிக்கன்ஸ் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி குச்சி குச்சியாக வெட்டியிருப்பாரு. காதில் தோடு போட்டிருப்பாரு. ஒரு ஃப்ரெஞ்சு பேர்டு வச்சிருப்பாரு. ஸோ இதுதான் கருணாசனுடைய ஆரம்பத்தில் அவருடைய சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அவர் ஒரு கைனட்டிக் ஹோண்டா வச்சிருந்தார். அதுதான் கருணாஸோட சொத்து. இன்னைக்கு எத்தனை 1000 கோடி சொத்து இருக்குது கருணாஸுக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு கைனட்டிக் ஹோண்டா, ஓட்ட கைனட்டிக் ஹோண்டா, அது ஓடவே ஓடாது. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் கூட தொடர்ந்து ஓடாது. அப்படி ஒரு கைனட்டிக் ஹோண்டா தான் அவர் வச்சிருந்தாரு. ட்ரிப்ளிகேன் ஏரியாவில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருப்பார். ரிப்பேர் ஆனோன்னு என்ன பண்ணுவார்னா தள்ளிக்கிட்டே போவார். எங்கே போவார்னா சிந்தாரிப்பேட்டில் பாஷான்னு ஒரு 2 வீலர் மெக்கானிக் இருப்பார். அவர்கிட்ட போய் அண்ணன் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அதனால் என்ன பண்ணுவார், ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாரு. ரிப்பேர் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாரு. ஆனால் ரிப்பேருக்கு கொடுக்கறதுக்கு கூட காசு கிடையாது கருணாஸ் கிட்ட. அப்படியே அவரோடய உட்காந்து ஒரு டீயை சாப்பிட்டு ஒரு பண்ணை சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போவார். இப்படி தான் ஆரம்பத்தை தொடங்கியிருக்கார் கருணாஸ். சாமி பாடல்கள் நிறையா பாடியிருக்காரு. ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழாவில் ஏகப்பட்ட பாடல்கள் வந்து கருணாஸ் பாடியிருக்காரு. நான் கருணாஸ் ஒரு கோவில் திருவிழாவில் பாடும்போது நேரடியாகவே பார்த்துருக்கேன். அது என்ன அப்படின்னா, அதாவது ரத்னா கேஃப்னு ஒரு ஹோட்டல் இருக்குது ட்ரிப்ளிகேன் ரத்னா கேஃப் ஹோட்டல்னால் அது ரொம்ப பாப்புலர். 2 இட்லி தட்டு பூரா சாம்பார் ஊற்றுவாங்க. 2 இட்லி ஃபுல்லாக சாம்பார் ஊற்றுவாங்க. அந்த சாம்பார் இட்லி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கும் ரத்னா கேஃப்க்கு கஸ்டமர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே அந்த 2 இட்லி சாம்பார் சாப்பிட்றதுக்கு அங்கே பெரிய கூட்டம் இருக்கும். காலையிலே இருக்கும், சாயந்தரமும் இருக்கும். அப்படி அந்த ரத்னா கேஃப்னா எல்லாருக்குமே தெரியும். அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சந்து இருக்கும். அந்த சந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயில் ஒன்று இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு அறங்காவலராக ஒருத்தர் இருந்தார். அவர் யார் அப்படின்னா தோட்டம் சேகர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரவுடி தோட்டம் சேகர். அந்த ஏரியாவில் தான் அவர் வீடு. அங்கே தான் அவர் குடியிருந்தார். அவர் எல்லாத்துலேயும் சகஜமாக பழகுவார். அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாமே சகஜமாக பழகுவார். ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோக்காளி மாதிரி இருப்பார். அந்த அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு அவர் தான் அறங்காவலர். வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு திருவிழா நடத்துவாங்க, கோயில் திருவிழா நடத்துவாங்க. அந்த கோயில் திருவிழாவில் வந்து சங்கர் கணேஷ் மியூசிக் டைரக்டர் இருக்கார்ல, அவங்க வந்து சாமி பாட்டு போடுவாங்க, அம்மன் பாட்டு போடுவாங்க. அதாவது சங்கர் கணேஷ் 2 பேருமே நல்லா பாடுவாங்க. அதில் கணேஷ் வந்து ரொம்ப பிரமாதமாக, அதாவது வந்து அந்த சாமி பாட்டை அவ்வளோ தத்துருவமாக அவ்வளோ பிரமாதமாக பாடுவார் அம்மன் பாடல்களை. அந்த அந்த கச்சேரியில் பார்த்தீங்கன்னா தோட்டம் சேகரே பாடுவார். தோட்டம் சேகரே நல்லா பாடக்கூடியவர். ஒரு கானா கலந்த மாதிரி ஒரு சாமி பாட்டு, அது வேற ஒரு ஸ்டைலில் பண்ணுவார். அவருக்கு பெரிய ரசிகர்கள் இருந்தாங்க. அவரெல்லாம் எப்படின்னா அவர் பெரிய ரவுடின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ ஹியூமர் சென்ஸ் உள்ளவர், நகைச்சுவை உணர்வு உள்ளவர். ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்கல்ல நடுவில், அப்படி இருக்கும்போது ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா சட்டை பேண்ட் 2ஐயும் மாற்றிட்டு வேற கலர் சட்டை பேண்ட்டில் வந்து நிற்பார். அதே மாதிரி மறுபடியும் மியூசிக் வந்துடுச்சுன்னா திருப்பி போய் வேற கலர் சட்டை பேண்ட்டில் மாற்றிட்டு வந்து நிற்பார். அந்த கலர் எப்படி இருக்கும் தெரியுமா? மஞ்சள் பச்சை, சிவப்பு, வெள்ளை, அப்படி வித்தியாசமாக போட்டு வந்து பாடுவார். அவருக்கே பெரிய ரசிகர்கள் இருந்தாங்க. அந்த கோயில் திருவிழாவில் கருணாஸும் பாடுவார். கருணாஸுக்குனே ஒரு தனி ரசிகர்கள் இருக்காங்க. கருணாஸ் வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கானா பாடக்கூடியவர் கருணாஸ். சும்மா உட்காந்துட்டு தட்டி தட்டி கானா பாடக்கூடியவர். கோயிலில் அம்மன் பாடல்கள்லாம் நிறைய பாடல்கள் பாடினார். நிறைய திருவிழாக்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோயிலுக்கு, பட்டி தொட்டியில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் வந்து கருணாஸ் வந்து திருவிழாக்களில் வந்து பாடியிருக்கார், அம்மன் பாடல்கள் பாடியிருக்கார். அப்போ தான் கருணாஸ் வந்து கானா பாட்டும் நல்லா பாடுவார். கானா பாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 90களின் தொடக்கத்துலாம் அவ்வளோ பிரபலம் கிடையாது. தேவாலாம் வந்ததுக்கப்புறம் தான் கானா பாட்டே பிரபலமாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே கருணாஸ் வந்து 80களின் இறுதி 90களின் தொடக்கத்துல எல்லாம் சின்ன பையனாக இருப்பார். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருப்பார். கானா பாடுவார், ரொம்ப நல்லாயிருக்கும், ரசிப்பாங்க. அவர் இப்போ கானா பாடினார்னா எல்லாருமே ரசிப்பாங்க. அப்படி தான் ஒரு கானா ஒன்று பாடி ஒரு கேசட்டாக ஒன்று வெளியிடுறாரு, ஒரு தொகுப்பு. அது பயங்கர ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் பாப் பாடல்கள் பாடினா என்ன அப்படின்னு சொல்லி பாப் பாடல்கள் பாடி ஒரு தொகுப்பு ஒன்று வெளியிடுறாரு. ஸோ இந்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா மாஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு இசைக்குழு வந்து
கருணாஸ் வந்து தொடங்குறாரு. அந்த இசைக்குழு எங்கே இருந்துச்சுன்னா ராம் தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு, பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க கோடம்பாக்கத்தில். அந்த ராம் தேட்டர் இப்போ இல்லை. ராம் தேட்டர் வந்து இப்போ ராம் கல்யாண மண்டபமாக மாறிடுச்சு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், பழைய பில்டிங்கு. அதில் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன இடத்துல அந்த இசைக்குழுவோடைய அலுவலகத்தை அவர் வச்சுருந்தார். அங்கே இசைக்குழுவில் பாட வந்தவங்க தான் கிரேஸ் கருணாஸ் 2 பேரும் சேர்ந்து நிறைய மேடைகளில் பாடுறாங்க. 2 பேருக்குள்ள ஒரு காதல் அது வந்து ஸ்டார்ட் ஆகி 2 பேரும் பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து 2 பேருக்கும் நெருக்கமான ஒரு உறவு ஏற்படுது. கிரேஸை பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா, கருணாஸ் இவ்வளோ பெரிய ஆளாக வந்ததுக்கு கிரேஸ் தான் காரணம். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஆண் பின்னாடி ஒரு பெண் இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கருணாஸ் ஒரு மரட்டு சிங்கிள், ஒரு மாதிரி முரட்டுத்தனமான ஆள், ரக்கடான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவரை வந்து பக்குவப்படுத்தி அவர் ஒரு மனுஷனாக மாற்றி, ஒரு குடும்ப தலைவனாக மாற்றி, ஒரு நல்ல ஒரு கலைஞனாக மாற்றி, சினிமா பிரபலமாக மாற்றி இன்றைக்கி அரசியல்வாதி வரைக்கும் கருணாஸ் வந்திருக்காருன்னா அதுக்கு வந்து காரணமே கிரேஸ் தான். அதாவது கருணாஸ்க்கு கிரேஸ் வந்து மனைவியாக கிடைச்சது உண்மையாலுமே சொல்ல போனா காட்ஸ் கிரேஸ். அந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையாலுமே கருணாஸோட வளர்ச்சிக்கு கிரேஸ் தான் காரணம். அவ்வளோ பிரியமாக, அவ்வளோ பண்பாக, அவ்வளோ மரியாதையாக, எல்லாத்துக்கிட்டையுமே பிரியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்பிகா எம்பேர்னு 100 அடி ரோட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது, பிரபலமான நட்சத்திர ஹோட்டல். அது பக்கத்தில் ஒரு தெரு, அந்த தெருவில் ஒரு ஃப்ளாட்டில் தான் வந்து கருணாஸ் கிரேஸ்லாம் குடியிருந்தாங்க. அந்த தெரு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் மொட்டை மாடியில் ஒரு சின்ன ரூமு. அந்த ரூமில் வந்து அன்றைக்கி நிறைய உதவி இயக்குநர்கள் இருந்தாங்க. பாலா அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் படம் சேது எடுத்ததுக்கப்புறம் அந்த உதவியாளரை பார்க்குறதுக்கு அடிக்கடி அந்த வீட்டுக்கு வருவார். அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக உட்காந்து மாலை நேரங்களில் பொழுதுபோக்குறது. மாலை நேரங்கள் பொதுவாக எப்படி பொழுதுபோக்குவாங்கன்னு பேச்சுலர்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது தான் ஒரு தடவை வந்து கருணாஸை வந்து வீட்டு வாசலில் பார்த்துருக்காரு. இப்படி தம் அடிச்சுட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு. போகும்போதே பாலா பார்த்துட்டு போயிருக்காரு. பாலா எப்படின்னா ஒருத்தர் வித்தியாசமாக இருந்தால் உடனே பாலா வந்து செலக்ட் பண்ணி அவரோட படத்தில் போட்டுவார். அப்படின்னு இல்லை, நந்தா படத்தில் வந்து லொடுக்கு பாண்டின்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்கு. அந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல ஆள் தேடிட்டு இருந்திருக்கார் பாலா. ஸோ இவரை பார்த்தா அந்த லொடுக்கு பாண்டி கேரக்டருக்கு ஒரு கரெக்டாக இருப்பார் போலியே, ஆள் வித்தியாசமாக இருக்காரு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்காரு, ஏய் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறான்டா அந்த ஃப்ளாட்டில் தம் அடிச்சுட்டு அந்த கைநாட்டி கொண்டாவில் சாஞ்சிக்கிட்டு, அவன் யார்ரா அப்படின்னோடனே அவர் வந்து அவர் பேர் கருணாநிதி, அவர் உண்மையான பேர் கருணாநிதி. கருணாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கானா பாடல்லாம் பாடுவார், கோயில் திருவிழாலெல்லாம் பாடுவார். மேஸ்டோன்னு ஒரு இசைக்கு குழு வச்சுருக்காரு. அவங்க ஒய்ஃப் கிரேஸ் அவங்களுமே வந்து நிறைய பாடல்கள்லாம் பாடுவாங்க. அப்படின்னோன்னே அவன் வர சொல்டா கூட்டு வா அப்படின்னோடனே கூட்டு வந்து பார்த்துருக்காரு, ஆடிஷன் எடுத்திருக்காரு. உடனே பிடிச்சி போச்சு. பாலாக்கெல்லாம் எப்படின்னா அஜித் குமார் மாதிரி அழகாக இருந்தாலோ, அரவிந்த்சாமி மாதிரி அழகாக இருந்தாலோ நோன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவார். புரியுது அவங்களுக்கு? கருணாஸ் மாதிரி ஒரு வித்தியாசமான பெக்யூலரான கேரக்டரை பார்த்தா டக்குன்னு பிக்கப் பண்ணி தூக்குவார், அறிமுகப்படுத்துவார். அப்படி தான் வந்து நந்தா படத்தில் வந்து லொடுக்கு பாண்டின்ற கேரக்டரில் வந்து கருணாஸ் அறிமுகப்படுத்துகிறாரு. அது படம் நந்தாவே நல்ல வெற்றி படம். அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய சினிமாவில் வந்து நிறைய காமெடி வேடங்கள் வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து நிறையா படங்கள் நடிக்கிறாரு, பிஸியாக நடிக்கிறாரு. ஒரு பக்கம் கச்சேரியில் வந்து கிரேஸ் கருணாஸ் எல்லாம் கச்சேரி குழு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் கருணாஸ் வந்து ஹோட்டல் நடத்தினார், 2 ஹோட்டல் நடத்தினார். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நீங்கள் வடபழனியில் பார்த்தீங்கன்னா லொடுக்கு பாண்டி மெஸ்ஸுன்னே ஒரு ஹோட்டல் வச்சுருந்தார் கருணாஸ். யாருக்காவது தெரியுமா? அது யாருக்குமே தெரியாது. லொடுக்கு பாண்டி மெஸ். அந்த மெஸ்ஸில் ஒரு ஸ்பெஷல் அது என்ன அப்படின்னா, சாதாரணமாக ரோட்டில் போகிறவங்க வரவங்க போய் சாப்பிட போனால் அவங்களுக்கு 100 ரூபா பில் அப்படின்னா, சினிமா சம்மந்தப்பட்டவங்க, அதாவது சினிமாவில் இருக்கிற லைட்மேனு, ப்ரொடக்ஷன் பாய், அசிஸ்டன்ட் டைரக்டரு, இல்லை சினிமாவில் இருக்கிற மேக்கப் உதவியாளர்கள், யாரோ சினிமா சம்மந்தப்பட்டவங்க போய் சாப்பிட்டா அவங்களுக்கு பாதி தான் பில் வாங்குவார். அதாவது 100 ரூபா வெளியாளுங்க சாப்பிட்டு பில்லு கொடுத்துட்டு போனால், சினிமா சம்மந்தப்பட்டவங்க போய் சாப்பிட்டாங்கன்னா 50 ரூபா தான் பில் வாங்குவார். பாதிக்கு பாதி பில் வாங்குவார். இதெல்லாம் எதனாலன்னா இந்த கலையை வந்து கருணாஸ் நேசித்தார். சினிமா அப்படிங்கிறது ஒரு கலை, அந்த கலையை நேசித்தார். பாடுறதுங்கிறது ஒரு கலை, கானாவாகட்டும், சாமி பாடலாகட்டும், பாப் பாடலாகட்டும் கலை, அதை அவங்க நேசித்தார். அதனால தான் அவர் சினிமாக்கே வர முடிஞ்சது, இவ்வளோ பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் அடைய முடிஞ்சது. அதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கு இல்லையா, நம்ம ராஜீவ்காந்தி அசோசினேஷன் நடந்துச்சுல, அந்த இடத்துல கருணாஸ் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருந்தார், திண்டுக்கல் சாரதி ஹோட்டல் பேர். நானே ஒரு தடவை பெங்களூரில் வந்து லேட் நைட்டில் 11:30 மணிக்கு வந்துட்டுருக்கோம். சீக்கிரமாக சென்னைக்கு போயிடலாம், சென்னையில் போய் சாப்பிட்றலாம்னு நினச்சி ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் டிராஃபிக்கில் வர முடியல குறித்த நேரத்தில். 11:30 மணிக்கெலாம் பயங்கர பசி ஆரம்பிச்சிருச்சு. ஃபேமிலியோடு போயிருக்கேன். நிறைய கடைகள் இருக்குது, பரோட்டா கடை, கலக்கி கடை, முட்டை ஆம்லெட் கடைலாம் இருக்கும். ஆனால் ஒரு டீசெண்டான ரெஸ்டாரண்ட் ஏதாவது கிடைக்காதான்னு பார்க்கும்போது ஒரு போர்டு கண்ணில் பட்டுச்சு. என்னென்னு பார்த்தா திண்டுக்கல் சாரதி அப்படின்னு போட்டுச்சு ஹோட்டல்னு. திண்டுக்கல் சாரதி கருணாஸ் நடித்த படத்தோட பேராச்சு. அதுக்கப்புறம் நடித்தார் திண்டுக்கல் சாரணின்னு ஒரு படத்தில் வந்து கருணாஸ் வந்து ஹீரோவாக நடித்தார்.
நடித்ததுக்கப்புறம் இந்த ஹோட்டல் வச்சுருந்தாரு. கருணாஸ் அந்த படம் நல்லா ஓடிச்சு, திண்டுக்கல் சாரதி ஹீரோவாக நடித்த படம். என்னடா இப்படி இருக்கே, இந்த மாதிரி திண்டுக்கல் சாரதின்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அந்த ஹோட்டலில் போய் நிறுத்தி டிஃபன் இருக்கா அப்படின்னு, இருக்கு வாங்க அப்படின்னு சாப்பிட உட்காந்தோம் எல்லாரும். இப்போ சர்வர்கிட்ட கேட்டேன், என்னங்க திண்டுக்கல் சாரதின்னு வச்சுருக்கீங்க, இது என்ன புதுசாக இருக்குது பேர் அப்படின்னு கேட்டப்ப, சார் கருணாஸ் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டார். தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னா, அவரோட ஹோட்டல் சார் பாருங்க, அவரோட ஹோட்டல் சார் இது அப்படின்னா, அந்த மாதிரி அந்த தொழில் எதுக்கு சொல்கிறேன்னா, வேற தொழில் எப்படியாவது முன்னுக்கு வரணும், வாழ்க்கையில் நம்ம பெரிய ஆளாக வரணும், வாழ்க்கையில் நம்ம பெரிய உயரத்துக்கு வரணும் அப்படின்னு அடுத்தடுத்து படங்கள் நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்பா சமுத்திரம் அம்பானின்னு ஒரு படம், அது வந்து சொந்தமாக தயாரித்தார். தயாரிப்பாளர் யாரும் சொந்தமாக தயாரித்தா அவங்க யாருமே வந்து சம்பாரிச்சா சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி நஷ்டப்பட்டார், கருணாஸும் நஷ்டப்பட்டார். கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா அந்த படத்தில் நஷ்டமாச்சு. ஆனாலும் அவர் வந்து தளரலை, அடுத்தடுத்து வந்து தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். அப்படி தான் ஒரு காலகட்டத்தில் கற்றது தமிழ்னு ஒரு படத்தில் வந்து அவர் நடித்தார். அந்த படம் அது ரொம்ப நல்ல படம், பார்த்தா பிரமாதமாக இருக்கும். ராம் டைரக்டர். அந்த படத்தினுடைய தமிழக விநியோக உரிமை, மொத்த தமிழக விநியோக உரிமை 2.25 கோடி ரூபாய்க்கு வந்து கருணாஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணார். 1 ரூபா கூட திரும்பி வரல. டோட்டல் லாஸ். படம் நல்ல படம், ஆனால் சில நல்ல படங்கள் சில நேரங்களில் ஓடாமல் போயிடும். அன்பே சிவம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு படம்னாங்க, ஆனால் படம் கலெக்ஷன் பண்ணல, ரெவன்யூ இல்லை. இன்றைக்கி டிவியில் போட்டதுக்கப்புறம் கூட பார்த்துட்டு சூப்பராக இருக்குது இந்த படம் ஏன் ஓடாமல் போச்சுன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கற்ற தமிழ் படம் வந்து பெருசாக ஓடலை. இன்றைக்கி வந்து கற்ற தமிழ் டிவியில் பார்க்குறவங்க ரொம்ப நல்லா இருக்குப்பா அந்த படம் அப்படிங்கிறாங்க. ராம் அப்படிங்கிறவர் ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இயக்குனர், ஒரு நல்ல தரமான படங்களை ஏற்கக்கூடிய இயக்குனர். அந்த இயக்குனர் அன்னைக்கு வந்து அந்த கற்றது தமிழ் படத்தை கருணாஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணலைன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வியாபாரமே இருக்காது, வந்திருக்காது. ராம் மாதிரி ஒரு நல்ல இயக்குனரே தமிழ் சினிமா கிடைச்சிருக்க மாட்டார். ராம் கிடைச்சதுக்கு கருணாஸ் ஒரு காரணம். அதே மாதிரி நிறைய கருணாஸுடைய பங்களிப்பு. சல்லியர்கள்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதை தயாரித்தார். அதாவது ஒரு ஒரு மாதிரி ட்ரை சப்ஜெக்டு, ஆனால் தயாரித்தார் ராம். இந்த கற்றது தமிழில் 2.25 கோடி ரூபா போச்சு. அம்பா சமுத்திரம் அம்பானியில் ஒரு 1.5 கோடி ரூபா போச்சு. இருந்தாலும் அடுத்து சல்லியர்கள்னு ஒரு படம் எடுக்கிறார். சல்லியர்கள் படத்துலையும் லாஸ். ஆனால் இந்த கலை அவரை வந்து இன்னை வரைக்கும் வாழ வச்சுட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் புலிப்படை அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி அந்த ஜெயலலிதாமையார் கூப்பிட்டு ஒரு சீட் கொடுக்குறாங்க. எலெக்ஷனில் நிற்கிறாரு, எம்எல்ஏவாக வராரு. அது ஒரு காலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல்லே இருக்கார், சினிமாலேயும் இருக்கார். நிறைய படங்கள் இப்பயும் நடிக்கிறார் கருணாஸ், நடிக்கிறார். நல்ல கேரக்டர்ஸ் நல்ல ஒரு காமெடியான அறிமுகமாகி ஹீரோவாகி இன்றைக்கி குணச்சித்திர வேடங்கள் பண்ணுறார் கருணாஸ். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து அரசியல்லையும் வந்து பார்த்திங்கன்னா கருணாஸ் வந்து இருக்கார். கருணாஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிகிற ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கார், சினிமா பிரபலமாக இருக்கார். இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் கூட டிஎம்கே சார்பாக கருணாஸ்க்கு ஒரு சீட்டு கொடுக்க போகிறதா ஒரு பேச்சு இருக்குது. ஸோ கொடுத்தா மறுபடியும் எம்எல்ஏவாக நிச்சயமாக வெற்றி அடைவார், மறுபடியும் ஜெயிப்பார், மறுபடியும் வந்து சக்ஸஸ் பண்ணி காமிப்பார். அதாவது ஒருத்தனுடைய ஒரு மனுஷன் எப்படியாவது முன்னுக்கு வரணும், வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நினச்சான்னா அதை அடைஞ்சே தீர்வான். அப்படி ஒரு வைராக்கியத்தோடு வந்து சினிமாவுக்கு வந்தவர். அது கானா பாடல்கள் பாடி சினிமாவுக்கு வந்து இன்றைக்கி அரசியல் தலைவராக இருக்கார். அன்னைக்கு ஒரு ஓட்டை கை நட்டி கொண்டா மட்டும்தான் அவருக்கு சொத்தாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடிகளில், எத்தனையோ கோடி, சொல்லவே முடியாத அளவு கோடிகளில் வந்து இன்றைக்கி அவருக்கு சொத்து இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த கருணாஸ் அந்த கலை ஆர்வம் தனியவே இல்லை. அந்த கருணாஸினுடைய மகன் கென் அப்படின்னும் போது அவருக்கான அடையாளத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கார் யூத் படத்துலேருந்து. அது வித்தியாசமான படமாக இன்றைக்கி பேர் வாங்கியிருக்கு, கலெக்ஷனில் நம்பர் 1 இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு கலை குடும்பத்தின் வாரிசு வந்திருக்கார் இன்றைக்கி. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கார். ஒரு சின்ன தனுஷ், ஒரு பிரதீப் ரங்கநாதன் அப்படிலாம் பேசுகிற அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அது அவருக்கான திறமைக்கான வெற்றி, உழைப்புக்கான வெற்றி. அந்த உண்மையான உழைப்பு. அவர் வந்து திரையில் இன்னும் பிரபலமான நடிகராக வந்து கோலோச்சி நிற்கணும், பெரிய இடத்தை அடையணும், சூப்பர் ஸ்டாராக வரணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கருணாஸ் அப்படின்னா ஒரு ஆக்டர் அப்படின்ற சொல்கிற கிளம்பி அவருக்கு பின்னாடி இப்படி ஒரு லைஃப் இருக்கா அப்படின்றத அழகாக சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி.